ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாகாத்மியம் 46ஆம் அத்தியாயம். வீர ஈஸ்வரலிங்கம் வீரேஸ்வரலிங்கம். குறிப்பு: கதை ஸ்ரீ வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது. இளம் மன்னர் அமித்ரஜித் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தராக இருந்தார். இளவரசி மலையகாந்தினியை அசுரன் காங்காலகேது கடத்தியதாக நாரத மாமுனிவர் அவருக்கு தெரிவிக்கிறார். திரிசூலனின் தெய்வீக வரத்தால் அசுரன் வெல்ல முடியாதவனாக இருந்தான். வித்யாதர இளவரசியை நசுக்க முடிவு செய்தான். ஆனால் நாரத மாமுனிவரின் அறிவுரை மற்றும் வழிகாட்டுதலின்படி அமித்ரஜித் சரியான நேரத்தில் வந்து அரக்கன் உறங்கிக் கொண்டிருந்த போது திரிசூலத்தை எடுத்து செல்கிறான். அமித்ரஜித்து கங்காலகேதுவை கொன்று வித்யாதர இளவரசியை திருமணம் செய்கிறான். ராணி மலையகாந்தினி அபிஷ்டா திருதியா விரதத்தை கடைபிடித்து வீரர் என்ற மகனை பெற்றெடுக்கிறாள். வீரர் அவந்தியில் சிவபெருமானை மனதார வணங்கினார். லிங்கம் வீரேஸ்வரர் என்று அறியப்பட்டது. பகவான் ஸ்ரீஹரர் கூறினார்: தேவி, 46வது தெய்வமான வீரேஸ்வர லிங்கத்தின் மகிமையை கேளுங்கள். அதனை காண்பதன் மூலம் குடும்பத்தில் செழிப்பும் வளர்ச்சியும் நிச்சயமாக இருக்கும். பெரிய தெய்வமே, வீரேசரின் மதிப்புமிக்க வெளிப்பாட்டை கேளுங்கள். அதனை கேட்பதன் மூலம் பித்ருக்கள் ஏராளமான புண்ணியங்களை பெறுகிறார்கள். சிவபெருமானே, அமித்ரஜித் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் தன் எதிரிகளின் நகரங்களை வென்றான். அவன் நீதிமான், சத்வ குணத்தால் நிறைந்தவன். அவன் தன் குடிமக்களை மகிழ்விப்பதில் ஆர்வமும் துரிதமும் கொண்டவன். அவன் தாராளமான கொடையாளர். புகழை தனது சொத்தாக கருதினான். அவர் விவேகம் உள்ளவராகவும் புத்திசாலியாகவும் இருந்தார். பிராமணர்களை தெய்வங்களாக கருதினார். அவரது அவபிரத ஸ்நானங்கள், அதாவது யாகத்தின் முடிவில் செய்யப்படும் புனித நீராடல் காரணமாக அவரது தலைமுடி எப்போதுமே ஈரமாகவே இருந்தது. அவர் ஒழுக்கமானவராகவும் அரசியல் அறிவில் நன்கு தகுதி பெற்றவர்களாகவும் இருந்தனர். அவர் அனைத்து செயல்களிலும் திறமையானவராகவும் இருந்தார். அனைத்து கதைகளிலும் தேர்ச்சி பெற்றவராகவும் நல்ல குணங்களை கொண்டவராகவும் நல்ல குணங்களை கொண்ட அனைவரிடமும் அன்பாகவும் இருந்தார். பேச்சில் இனிமையாகவும் மற்றவர்களுக்கு நன்றி உணர்வுடனும் இருந்தார். அவர் பாவ செயல்களை தவிர்த்தார். பேச்சில் உண்மை உள்ளவராக அவர் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தார். வார்த்தைகளில் தவறாதவராக அவர் அனைத்து புலன்களிலும் தேர்ச்சி பெற்றார். போர்க்களத்தில் மரணத்தின் உண்மையான கடவுள், சபையின் விவாதங்களில் சிறந்த கல்வி அறிவு பெற்ற அறிஞர். அன்பான பெண்களுடன் பழகுவதற்கு ஏற்ற நேரத்தை அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு இளைஞனாக இருந்தாலும் வயதானவர்களை விரும்பினார். அவரது செல்வமும் கருவூலமும் நீதியான மற்றும் பக்திமிக்க சடங்குகளுக்காகவே இருந்தன. அவருக்கு ஏராளமான படைகள் மற்றும் வாகனங்கள் இருந்தன. அவர் அழகானவர், அழகு மிகுந்தவர், மிகவும் புத்திசாலி மற்றும் அவரது நல்ல குடிமக்களை நேசித்தார். அவருக்கு நிலைத்தன்மை மற்றும் துணிச்சல் இருந்தது. சரியான இடத்தையும் நேரத்தையும் தேர்ந்தெடுப்பதில் அவர் புத்திசாலி. மரியாதைக்குரியவர்களை அவர் மதித்தார். அவர் அனைத்து குறைபாடுகளும் இல்லாதவராக இருந்தார். அவர் பகவான் வாசுதேவரின் திருப்பாதங்களில் மனதை நிலைநிறுத்தி எந்த போட்டியாளரும் இல்லாமல் யாராலும் கண்டிக்கப்படாமல் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். அவருக்கு எந்த ஈதிகளும் இல்லை. வறட்சி, வெள்ளம், கொறித்துண்ணிகள் போன்ற பிரச்சனைகள் அவரது கட்டளைகளை மீற யாரும் துணியவில்லை. மகிமையான மன்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பக்தி சேவையில் ஈடுபட்டார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல நன்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட எல்லா இடங்களிலும் அவர் சிறந்த இன்பங்களை அனுபவித்தார். அந்த மகிமையான மன்னரான பகவான் சிவபெருமானின் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாடுகள் சத்தமாக நடத்தப்பட்டன. கோவிருத்த கோபர், பசுமந்தைகளை பாதுகாப்பவர். கோபாலர், கோவர், கோபீஜன மனோகர், கோவர். கடபாணி, தண்டம் ஏந்தியவர். குணாதிகர், அனைத்து பண்புகளையும் மீறுபவர். குணாதித்யர், நல்ல குணங்களால் நிறைந்தவர். கருடத்வஜர், கருட சின்னம் அணிந்தவர். கேசிகன், அசுரன் கேசியை கொன்றவர். கைட பாரதி, கைடவனின் எதிரி. கம்சாரி, கஞ்சனின் எதிரி அல்லது கொலையாளி.
கமலாபதி கஞ்சனின் மனைவி என பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் மாடு மேய்ப்பவர்கள் உச்சரித்த பல்வேறு சிறந்த புனித பெயர்கள் எல்லா இடங்களிலும் கேட்டன. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், கேசவர், கஞ்சாக்ஷர், தாமரை கண் கொண்டவர், கினாச பய நாசனர், மரண பயத்தை அளிப்பவர், புருஷோத்தமர், பாபாரி, எதிரி அதாவது பாவங்களை அளிப்பவர், புண்டரீக விலோச்சனர், தாமரை கண், பீட கௌசேய வாசனர், மஞ்சள் பட்டாடை, பத்மநாபர், பராத்பரர், பெரியவர்களை விட பெரியவர், ஜனார்த்தனர், ஜெகநாதர், ஜானவி லஜ ஜன்மபூ, கங்கையின் நீரின் ஊற்று, ஜென்மி நாஞ்சன் மகாரணர், உயிரினங்களின் மறுபிறப்புகளை அளிப்பவர், ஜஞ்சபூகௌக நாசனர், திரளானவற்றை அளிப்பவர், பாவங்கள், ஸ்ரீவத்ச வக்ஷஸ், மார்பில் ஸ்ரீவத்சத்தின் முத்திரையுடன், ஸ்ரீகண்டா, ஸ்ரீகரா, ஸ்ரேயா சாந்திதி, ஆனந்த பெருங்கடல், தைத்தியாரி, எதிரியின் எதிரி, தானவாஸ், தாமோதரன், துராந்தகா, துன்மார்கரை கொன்றவன், தேவகி ஹிருதயானந்தா, தேவகியின் இதயத்தை மகிழ்விப்பவன், அன்னை தேவகியின் மைந்தன், தண்ட சுகேஸ்வரேசயா, பாம்புகளின் அரவங்களின் அதிபதியின் மஞ்சத்தில் படுத்திருப்பது, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, வைகுண்ட நிலையம், ஸ்ரீ வைகுந்தத்தில் வசித்தவர், பாணாரி, பாணரின் எதிரி, விசிஷ்டாஷ்டவர்கள், விஸ்வக்சேனர், விபு, இறைவன், வீரம் மிகுந்த பலசாலியானவன், வனமாலின் பலி பிரியா, காணிக்கைகளை கண்டார், திரிவிக்ரமர், திரிலோகேசர், மூன்று உலகங்களுக்கும் இறைவன், சக்கரபாணி, திருக்கரத்தினில் சக்கரமேந்தியவர், சதுர்புஜா, நான்கு கரங்கள் கொண்டவர் போன்றோர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அழகான பெயர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இடத்திலும் கேட்கப்பட்டன. ஒவ்வொரு இல்லத்திலும் மிக அழகான பூங்காக்கள் காணப்பட்டன. ஒவ்வொரு இல்லத்திலும் இறைவனின் செயல்களின் அற்புதமான கதைகள் பாடப்பட்டன. அரண்மனைகளின் சுவர்களில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் காணப்பட்டன. பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை தவிர வேறு எந்த செய்தியும் கேட்கப்படவில்லை. அந்த மன்னனின் பயத்தால் அதிக சதை கொண்ட மான்கள் வேட்டைக்காரர்களால் கொல்லப்படவில்லை. அவை காடுகளில் தங்கள் விருப்பப்படி சுற்றித் திரிந்தன. அந்த மன்னரின் பயத்தால் மீன், கொக்குகள், பன்றிகள் எதுவும் அவர் மீன் மற்றும் இறைச்சியை உட்கொள்பவராக இருந்தாலும் கூட யாராலும் கொல்லப்படவில்லை. அமித்ரஜத்தின் ராஜ்யத்தில் எங்கும் மனிதர்கள் மகன்கள் இல்லாதவர்கள் அல்ல. ஹரிவாசரத்தில் அதாவது ஏகாதசி விலங்குகள் கூட தாய்ப்பாலை உறிஞ்சுவதில்லை. பகவான் ஸ்ரீஹரியின் நாளில் அதாவது ஏகாதசி திருநாளில் அவர்கள் புல் உட்கொள்வதை தவிர்த்து விரதம் கடைபிடிக்கின்றனர். மனிதர்களின் விஷயத்தில் இன்னும் அதிகமாக. இந்த மன்னன் பூமியை ஆண்ட போது ஹரிவாசரத்தில் அனைத்து குடிமக்களாலும் ஒரு பெரிய விழா நடத்தப்பட்டது. அமித்ரஜித் மன்னனின் ஆட்சி காலத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தி இல்லாத ஒருவருக்கு மட்டுமே மரண தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்பட தகுதி இருந்தது. எனவே அவருக்கு அத்தகைய தண்டனை வழங்கப்பட்டது. அந்த ராஜ்யத்தில் அந்தையஜர்கள், தாழ்ந்த குலத்தவர்கள் கூட வைஷ்ணவி தீட்சை பெற்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டில் தீட்சை வழங்கப்பட்ட பிறகு சங்கம் மற்றும் சக்கரத்தின் அடையாளங்களை தாங்கினர். அவர்கள் தீட்சை பெற்றவர்கள் என்று நிறுவப்பட்டனர். மக்கள் தாங்கள் தினமும் செய்யும் மங்களகரமான சடங்குகளின் பலன்களின் பேராசை கொண்டவர்கள் அல்ல. இந்த செயல்கள் பகவான் வாசுதேவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. முகுந்தன், கோவிந்தன், பரமானந்தன், அச்சுதன் தவிர வேறு எந்த ஆளுமையும் அல்லது கடவுளும் வணங்கப்படவில்லை, மதிக்கப்படவில்லை. ஜபம் மீண்டும் பெயர்களில் உச்சரிக்கப்பட்டது பெறவில்லை. அந்த மன்னருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே உறவினர். இவ்வாறு மன்னர் ராஜ்யத்தை முழுமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது மகிமை மிக்க துறவி நாரதர் ஒரு நாள், தேவரிஷியான நாரத மாமுனிவர் ஒரு நாள் அவரை காண ஆசைப்பட்டு அங்கு வந்தார். மதுபர்க்கத்தின் காணிக்கையுடன் உத்தரவுகளின்படி மன்னர் நாரத மாமுனிவரை முறையாக கௌரவித்தார். அவர் அரசர் அமித்ரஜித்தை இவ்வாறு புகழ்ந்தார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, நீங்கள் அனைத்து உயிரினங்களிலும் கோவிந்தரை காண்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மற்றும் திருப்தி அடைந்தவர். சொர்க்க வாசிகளாலும் மதிக்கப்படுவதற்கு நீங்கள் தகுதியானவர்.
வேத புருஷனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, யக்ஞ புருஷனான பகவான் ஸ்ரீஹரி. அவர் இந்த பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த ஆன்மா, படைத்து பாதுகாத்து அளிப்பவர் இறைவன். அரசர்களில் மிகச் சிறந்தவரே. அந்த முழு பிரபஞ்சமும் அந்த இறைவனால் வியாபித்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். உங்களை போன்ற ஒருவரை, மங்களத்தை அருளும் ஒருவராக கண்ட பின்னர் நான் மிகப்பெரிய தூய்மையை அடைந்துள்ளேன். அவர் மட்டுமே இந்த உலக இருப்பின் உண்மையான சாரம்சம். இது நிலையற்றது. லக்ஷ்மி தேவியின் மையல் நாயகரான தாமரை போன்ற திருப்பாதங்களுக்கு வணங்குவது அனைத்தையும் அளிக்கிறது. மற்ற அனைத்தையும் கைவிட்டு எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டுமே வணங்கும் மிகவும் புத்திசாலியான மனிதனை அனைத்து பொருட்களும் நாடுகின்றன. தனது புலன் உறுப்பு பகவான் ரிஷிகேசரிடம் உறுதியாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஒரே நபர் மிகவும் நிலையற்ற பிரபஞ்ச முட்டையில் பிரம்ம மண்டலம் நிலைத்தன்மையை பேணுகிறார். இளமை, செல்வம் மற்றும் வயது ஆகியவை தாமரை இலையில் உள்ள தண்ணீரை போல மிகவும் நிலையற்றவை என்பதை உணர்ந்த பிறகு ஒருவர் எப்போதும் அச்சுதனை மட்டுமே நாட வேண்டும். யாருடைய பேச்சு, மனம் மற்றும் செவியில் பகவான் ஜனார்த்தனர் இருக்கிறாரோ அவரே மனித உருவில் ஜனார்த்தனராக மதிக்கப்பட வேண்டியவர். பூமியில் புருஷோத்தம பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மனிதர்களில் சிறந்தவர். நிலையை அடையாத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் இறைவனை மீண்டும் மீண்டும் உண்மையாக தியானித்த பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீதான உமது பக்தியால் என் புலன்களும் மனமும் மகிழ்ச்சி அடைகின்றன. உங்களுக்கு உதவும் நோக்கத்துடன் அரசரே இதனை கூறுகிறேன். தயை கூர்ந்து கேளுங்கள். வித்யாதரனின் மகள் மலையகாந்தினி என்ற இளம் கன்னி தனது தந்தையின் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது கபாலகேதுவின் மகனான காங்கலகேது என்ற சக்தி வாய்ந்த தானவரால் கடத்தப்பட்டார். திருமணம் வரும் 3வது சந்திர நாளில் கொண்டாடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவள் இப்போது சம்பகவதி நகரத்தில் உள்ள படாலாவில் இருக்கிறாள். நான் ஹடகேசாவிலிருந்து திரும்பி வரும்போது அவள் என்னை கண்டாள். கண்ணீர் நிறைந்த விழிகளுடன் உரிய மரியாதை செய்த பிறகு அவள் என்னிடம் இவ்வாறு கூறினாள். இதை கேளுங்கள். பிரம்மச்சாரியே, முனிவர்களில் மிகச் சிறந்தவரே, குழந்தைத்தனமான விளையாட்டு மற்றும் பொம்மைகளால் நான் மயங்கிய கந்த மாதன மலையிலிருந்து நான் மனதளவில் மிகவும் அதிர்ச்சி அடைந்த போது தீய செயல்களின் காங்காலகேது என்னை கடத்தி சென்றார். போரில் அவரை யாராலும் கொல்ல முடியாது. அவர் தனது சொந்த திரிசூலத்தால் தான் தாக்கப்படும் போது மட்டுமே அவர் இறந்து விடுவார். பிரபஞ்சம் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்திய பிறகு அவர் இங்கே பயமின்றி உறங்கச் செல்கிறார். நல்ல நடத்தை கொண்ட ஒருவர் நான் கொடுத்த திரிசூலத்தால் தீய தானவரை கொன்று என்னை அழைத்து சென்றால் அது ஒரு நல்ல செயலாகும். இந்த விஷயத்தில் எனக்கு உதவ உங்களுக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் தீய தானவரிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். உண்மையில் உமாதேவியார் எனக்கு ஒரு முந்தைய வரத்தை வழங்கியுள்ளார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரான ஒரு இளைஞன் 3வது சந்திர நாளுக்கு முன்பு தம்மை திருமணம் செய்து கொள்வான். நீங்கள் கருவியாகி அவளுடைய கூற்று உண்மையாக மாறுவதை பாருங்கள். ஒரு உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அந்த பெண்ணின் வேண்டுகோளின் பேரில் அந்த அரசர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு புத்திசாலி இளைஞன் நான் உங்களிடம் வந்துள்ளேன். எனவே பணியை நிறைவேற்றுவதற்கு முன்னேறுங்கள். வலிமை மிக்க கரங்களை உடையவரே, அந்த தீய தானவரை கொன்று அந்த அழகான பெண் மலையகாந்தினியை விரைவாக இங்கே கொண்டு வாருங்கள். மனிதர்களின் தலைவரை, உம்மை கண்டதும் அந்த வித்யாதர கன்னி நிச்சயமாக அந்த திரிசூலத்தை உமக்கு தருவாள். சந்தேகத்திற்கு இடமின்றி அன்னை பார்வதியின் வார்த்தைகளின்படி நீர் துஷ்டனை கொல்வீர். நாரத மாமுனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வித்யாதர பெண்ணை கண்டு மன்னர் அமித்ராஜித் மிகவும் வேதனை கொண்டார். மேலும் அவர் சங்கவதிக்கு செல்வதற்கான வழியை கேட்டார். நாரத மாமுனிவர் மேலும் அரசரிடம், மலைகளின் அரசரின் மகளே, அரசரே, முழு நிலவு நாளில் கடலுக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் ஒரு தெய்வீக மஞ்சத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு தெய்வீக மஞ்சத்தை காண்பீர்கள். ஒரு தேரில் ஆசைகளை தெரிவிக்கும் கல்ப மரத்தின் மீது ஒரு தேரில் அவள் தனது வீணையின் இசையில் இந்த கதா வசனத்தை இனிமையான குரலில் பாடுவாள். ஒரு கர்மம், ஒரு செயல் செய்த ஒரு நபர் சுபமான அல்லது அசுபமானவராக செய்திருந்தால் உண்மையான அவருக்கு மட்டுமே அந்த பலன் கிடைக்கும்.
விதி அங்கு அதன் செயல்பாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த கதையை பாடிய பின்னர் அவள் ஒரு கணத்தில் தேர், மரம் மற்றும் மஞ்சத்துடன் கடலின் நடுவில் நுழைவாள். யக்ஞவராகரை பன்றியின் வடிவத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பின்பற்றி நீங்களும் பயமின்றி அவரை பின்தொடர்ந்து பெரிய சமுத்திரத்திற்குள் செல்வீர்கள். அதன் பிறகு அரசரே, நீங்கள் படாலாவில் உள்ள சம்பகவதி நகரத்தை காண்பீர்கள். மிகவும் அழகான நகரம். அந்த இடம் கன்னியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் காண்பீர்கள். இதை கூறிய பிறகு தேவி, 4 முகங்களை கொண்ட இறைவனின் மகன் மறைந்து விட்டார். அரசர் கடலுக்குள் சென்று நாரத மாமுனிவர் குறிப்பிட்டபடி அனைத்தையும் கண்டார். அவர் கடலுக்குள் நுழைந்து அந்த நகரத்தை அடைந்தார். வித்யாதர கன்னிகையும் அந்த மன்னர் 3 உலகங்களின் மகிமையான அழகை ஒரே உருவமாக பார்த்தார். அவளை கண்டதும் அரசர் எண்ணினார், இது பாதாளத்தின் தெய்வமா அல்லது என் விழிகளை மகிழ்விப்பதற்காக மட்டுமே உருவான படைப்பாளரின் சிறப்பு படைப்பா, அல்லது பயமுறுத்தும் ராகு மற்றும் கேது அதாவது அமாவாசையா ஆகியோரிடமிருந்து பயமின்றி விலகி இங்கே தங்க ஒரு கன்னியின் வடிவத்தை எடுத்த சந்திரனின் பிரகாசமாயுது. ஒரு கணம் இப்படி யோசித்த பிறகு, சிந்தித்த பிறகு அரசர் அவளை அணுகினார். அவள் மிகவும் அழகான அம்சங்களை கொண்ட இளைஞனை கண்டாள். அவரது அகன்ற மார்பில் ஒரு துளசி மாலை தளர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சங்கு மற்றும் சக்கரத்தால் குறிக்கப்பட்ட ஒரு அழகான இணை கரங்களுடன் அவர் பிரகாசித்தார். பகவான் ஸ்ரீஹரியின் பெயர்களை கொண்ட எழுத்துக்களின் அமிர்தத்தால் அவரது பற்களின் வரிசை பிரகாசமாக தெரிந்தது. அவர் பவானி பக்தின் விதையிலிருந்து ஒரு ஆணின் வடிவத்திலிருந்து வெளிப்படும் மரம் போல. அந்த இளைஞனால் எந்த வீடு அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய அவள் அடிக்கடி விழிகளை அகலமாக திறந்து சோகமாக்கினாள். பின்னர் வித்யாதர கன்னி அவரிடம் இவ்வாறு கூறினாள், துன்மார்க்க செயல்களில் கங்கால கேதுவை வேறு ஆயுதங்களால் அல்லது மற்றவர்களின் ஆயுதங்களால் கொல்ல இயலாது. இங்குள்ள ஆயுத கிடங்கின் மறைவிடத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள். எனது திறமையாலும் சண்டிகா வழங்கிய வரத்தாலும் எனது கன்னித்தன்மையின் சபதம் மீறப்படவில்லை. அந்த தீய எண்ணம் கொண்ட தானவர் நாளை மறுநாள் வரும் 3வது சந்திர நாளில் திருமணத்தை கொண்டாட விரும்புகிறார். எனது சாபத்தால் அவரது நாள்கள் எண்ணப்படுகின்றன. இளைஞனே, அவருக்கு பயப்படாதே. உங்கள் பணி விரைவில் நிறைவேற்றப்படும். வித்யாதர கன்னியால் இவ்வாறு கூறப்பட்டதால் வலிமைமிக்க ஆயுதமேந்திய வீரன் ஆயுத கிடங்கில் ஒளிந்து கொண்டு தானவரின் வருகைக்காக காத்திருந்தான். பின்னர் மாலையில் பயங்கரமான அம்சங்களை கொண்ட தானவர் கரத்தில் திரிசூலத்துடன் அங்கு வந்தார். அந்த திரிசூலம் மரண கடவுளை கூட பயமுறுத்துவது போல் தோன்றியது. வந்த பிறகு பயங்கரமான தானவர் மதுவின் மூலம் விழிகளை உருட்டி கொண்டு பிரளய நேரத்தில் மேகங்களின் இடி முழக்கம் போன்ற உரத்த குரலில் வித்யாதரியை நோக்கி பேசினார். சிறந்த நிறமுடைய பெண்ணே, இந்த தெய்வீகமான நேர்த்தியான நகைகளை எடுத்துக்கொள்வாய். நீயே மணமகளாவாய். உன் திருமணம் நாளை மறுநாள் நடக்கவிருக்கிறது. அழகான பெண்ணே, காலையில் நான் உனக்கு அசுர, சூர மற்றும் தானவ வகுப்புகளை சேர்ந்த 10,000 அடிமை பெண்களை உன் நிலையான உதவியாளர்களாக கொடுப்பேன். தூய நோக்கங்களை கொண்ட பெண்ணை, பின்வருபவை உனது தனிப்பட்ட ஊழியர்களாக இருக்கும். வித்யாதாரிகள், நாகிகள் மற்றும் யக்ஷிகள் என 600 பேர், 800 ராட்சசிகள் மற்றும் 100 சிறந்த தெய்வீக கன்னிகைகள். நீ என் மனைவியானவுடன் நீ காவல்துறையினரின் வசிப்பிடங்களில் உள்ள அளவிற்கு அதிகமான செல்வங்கள் மற்றும் சொத்துக்களின் எஜமானியாக மாறுவாய். என் மனைவியாக மாறுவதன் மூலம் நீ என்னுடன் சேர்ந்து தெய்வீக இன்பங்களை அனுபவிப்பாய். திருமணச் சடங்குகள் செய்யப்படும் இந்த நாள் எப்போது வரும்? உன் கை கால்கள் தொடுவதன் இன்பத்தால் அதன் இனிமை மிகவும் அதிகரிக்கும். இந்த நாள் இன்னும் நெருங்கினால் எனக்கு அதிகபட்ச பேரின்பம் கிடைக்கும். நாளை மறுநாள் உன் நெருங்கிய தொடர்பு காரணமாக என் இதயத்தில் பெருகிய முறையில் குவிந்து கிடக்கும் நேசத்திற்குரிய ஆசைகளை நிறைவேற்ற முடியும். இந்திரன் முதல் அனைத்து தேவர்கள் மான் விழிகளை கொண்ட கன்னி பெண்ணை போரில் வெல்வேன். உன்னை செல்வங்களுக்கும் 3 உலகங்களின் மகிமையான ஆட்சிக்கும் உரிமையாளராக மாற்றுவேன். இவ்வாறு புரண்டு பேசிய பிறகு மனித சதையின் சுவையால் மனமுடைந்து பைத்தியம் பிடித்த அரக்கன்
திரிசூலத்தை கவனமாக தன் மடியில் வைத்துக்கொண்டு சிறிதும் அவசரப்படாமல் உறக்கம் கொள்ளச் சென்றான். கௌரி தேவி அளித்த வரத்தை நினைவு கூர்ந்து போதையிலிருந்த அரக்கன் உறங்கிவிட்டதை கவனித்த வித்யாதர கன்னி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியால் பாதுகாக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளிலும் அழகான அச்சமற்ற சிறந்த மனிதனை அழைத்தாள். என் உயிர் மூச்சின் இறைவன் என்று அவரை அழைத்து அந்த அழகான பெண் தானவரின் மடியிலிருந்து எடுத்த திரிசூலத்தை அவருக்கு கொடுத்தாள். பின்னர் மன்னர் அமித்ரஜித் திரிசூலத்தை எடுத்தார். பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு ரத்தினமான சக்கரம் தாங்கிய பகவான் ஸ்ரீஹரியை மனதளவில் நினைவு கூர்ந்த அவர், ஒரு கன்னியின் கன்னித்தன்மையை மீற விரும்பும் துஷ்டனை, எழுந்திரு, என்னுடன் சண்டையிடு. உறங்கும் எதிரியை நான் கொல்லவில்லை. இதை கேட்டதும் அரக்கன் அருகில் வந்து, மரணத்தின் கடவுள் யாருக்கு தெரிந்தார்? ஆயுசால் ஆயுட்காலம் கைவிடப்பட்டு என் பார்வையின் எல்லைக்குள் வந்தவர் யார்? அழகான பெண்ணை, இந்த மனிதன் மலர் மாலையைப் போல மென்மையானவனாக இருப்பான். என் கடுமையான உறுதியான கைகளிலிருந்து அரிப்பு உணர்வை நீக்க மட்டுமே தகுதியானவன். பயப்படாதே. திரிசூலம் என்ன செய்யும்? இந்த மனிதன் இப்போது மரணத்தின் கடவுளால் பரிசாக அனுப்பப்பட்ட எனது உணவாக இருப்பான். அவர் எனக்கு பயந்தவர். இவ்வாறு கூறிய பிறகு அவர் தனது முஷ்டியால் அரசரின் மார்பில் பாறை போல கடுமையாக அடித்தார். வட்டு, அதாவது சக்கரம் தாங்கும் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட கடினமான மார்புடைய அரசரே சிறிதளவு வலியை கூட உணரவில்லை. கடுமையான வலியை உணர்ந்தது அரக்கனின் கைதான். கோபமடைந்த அரசர் அவன் முகத்தில் அறைந்தார். அரக்கனின் தலை மயக்கமாக சுழன்றது. அவன் தரையில் விழுந்தான். மீண்டும் எழுந்து மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன் தனது தைரியத்தை திரட்டி இந்த வார்த்தைகளை கூறினான். தானவன் கூறினான், இப்போது எனக்கு உண்மை தெரியும். நீ ஒரு மனிதன், 4 கரங்களை கொண்ட இறைவன், மனித வடிவில் தானவந்தகரே, தானவர்களை கொல்பவர். என்னை கொல்ல ஒரு பாதிக்கப்படக்கூடிய முனையை பயன்படுத்தி உள்ளாய். நீ மதுவை கொல்பவர் போன்றவனாக இருந்தால், நீ வலிமை மிக்கவனாக இருந்தால், இந்த பெரிய திரிசூலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் சொந்த ஆயுதங்களை பயன்படுத்தி என்னுடன் போரிடு. கைடபனும் மற்றவர்களும் உன் பலத்தை பயன்படுத்தி போரில் கொல்லப்படவில்லை. உன் பலத்தால் அல்ல, அவர்கள் வஞ்சகமாக மட்டுமே கொல்லப்பட்டனர். ஒரு மனித குள்ள வடிவத்தை ஏற்று பலி சக்கரவர்த்தியை பாதாளத்திற்கு செல்லச் செய்தாய். மனித சிங்கத்தின் வடிவத்தில் நீ ஹிரண்யகசிபுவை கொன்றாய். பச்சை முடிகள் கொண்ட ஒரு மனிதனின் வடிவத்தில் இலங்கையில் இறைவனை நீ வீழ்த்தினாய். கம்சனும் மற்றவர்கள் ஒரு மாடு மேய்ப்பவனின் வேடத்தில் உன்னால் கொல்லப்பட்டார்கள். நீ ஒரு பெண்ணாக மாறி அசுரர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து அமிர்தத்தை பறித்தாய். சங்கத்தையும் மற்றவர்களையும் நீர்வாழ் உயிரினத்தின் வடிவத்தில் உன்னால் கொல்லப்பட்டனர். மாதவரே, அனைவரின் பலவீனமான புள்ளிகளையும் அறிந்தவரே, மாயையின் வஞ்சனையின் முதலாளியான தம்மால் எண்ணற்ற மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இன்று நான் தம்மை கண்டு பயப்படவில்லை. உடல் ரீதியான உயிரினங்கள் திடீரென்று விழுந்து இறந்து போக வாய்ப்புள்ளது. வஞ்சகம் அல்லது உடல் பலத்தால் மரணம் என்பது உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் வரம். நீ திரிசூலத்தை ஒதுக்கி வைக்கவில்லை என்றால் நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு உடல் ரீதியான உயிரினமாக இருப்பதால் காலையில் இறக்க வேண்டும். இந்த வித்யாதர கன்னி என்னால் தீட்டுப்படுத்தப்படவில்லை. அவள் கற்பு மிக்கவள். அவள் காணக்கூடிய வடிவத்தில் லக்ஷ்மி தேவியாக கருதப்பட வேண்டும். அவள் உங்களுக்காக என்னால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாள். இதனை கூறிய பிறகு தானவர் தனது இடது கரத்தால் அவரை கடுமையாக தாக்கினார். அது பாறைகளை கூட உடைக்கக்கூடும். அந்த சண்டையில் மன்னர் அதனை தாங்கி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். பின்னர் விரைவாக அந்த கொடூரமான அசுரனை திரிசூலத்தால் அவரது மார்பில் அடித்தார். அந்த தாக்குதலால் வலிமை மிக்க அரக்கன் உடனடியாக இறந்தார். தனது கையில் திரிசூலத்தை எடை போட்டு ஏற்றி அரக்கனின் முகத்தை ஆராய்ந்தார். வலிமை மிக்க கரங்களை கொண்ட மன்னர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் அசுரன் ஒரு கணத்தில் தனது உயிரை விட்டார். சூரர்களை பயமுறுத்துபவனான கங்கால கேதுவை மகிழ்ச்சியால் கூர்மையாக கொன்ற பிறகு அவர் இளவரசர் பார்த்து கொண்டிருந்த வித்யாதர கன்னியிடம் கூறினார்,
சிறந்த இடுப்புகளை கொண்ட பெண்ணே, நாரத மாமுனிவரின் கட்டளைப்படி உங்கள் விருப்பம் என்னால் நிறைவேற்றப்பட்டது. என்ன நடந்தது என்பதை அறிந்த பெண்ணே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். அவரது வார்த்தைகளை கேட்டதும் அவள் தீவிரமாக சிந்தித்தாள். மலையகந்தினி கூறினாள், நீ உன் உயிரை பணயம் வைத்த இளம் கன்னிகையான என்னிடம் என்ன கேட்கிறாய்? நான் ஒரு உன்னத குடும்பத்தை சேர்ந்தவள். நான் தீட்டுப்படுத்தப்படவில்லை. அன்னி இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே வழக்கமாக சுதந்திரமாக சுற்றி திரிந்த நாரத மாமுனிவர் சொர்க்க உலகத்திலிருந்து அங்கு வந்தார். அந்த சிறந்த முனிவரை கண்டதும் அவர்கள் அவரை வணங்கி புகழ்ந்தனர். முனிவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் முந்தைய வாக்குறுதியின்படி முறையாக திருமணத்தில் இணைந்தனர். சுப சடங்குகள் முடிந்ததும் நாரத மாமுனிவர் சுட்டிக்காட்டிய பாதையில் அவர்கள் சென்றனர். மலையகந்தினியுடன் மன்னர் அமித்ரஜித் உஜ்ஜயினிக்கு சென்றார். அங்கு குடிமக்கள் தங்கள் உரிய வரவேற்பிற்காக அனைத்து சடங்குகளையும் செய்தனர். இந்த நகரத்தை காண்பதன் மூலம் ஒரு மனிதன் நரகத்தில் விழும் வாய்ப்பை தவிர்க்கிறான். அந்த மிகவும் புத்திசாலி மன்னர் தேவேந்திரன் இருந்த அந்த நகரத்திற்குள் நுழைந்தார். மற்றவர்களுக்கு அணுகல் இல்லை. அரசர் அந்த வெற்றிகரமான சிக்குள் நுழைந்தார். முக்தியை வெல்லும், அதாவது முக்தியை அடைய உதவும் ஐதீகம். வித்யாதர கன்னிகை அவந்தியின் வளமான நகரத்தையும் தூரத்திலிருந்தே கண்டாள். அவள் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். அவள் ஸ்வர்க லோகத்தையும் படால நகரத்தையும் கூட கண்டித்தாள். உண்மையில் அமித்ரஜித்தை கணவராக பெற்ற பிறகு அந்த பெண் அவ்வளவு மகிழ்ச்சி அடையவில்லை. மிகுந்த பேரின்பத்தை அளிக்கும் அவந்தியை கண்டு அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த உயர்ந்த மனம் கொண்ட பெண்மணி தனது அனைத்து ஆசைகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றியவள் என்று தன்னை கருதி கொண்டாள். தனது கணவருடன் இணைந்து உஜ்ஜயினியில் மிகப்பெரிய இன்பத்தை அடைந்தாள். மலையகாந்தினியை மனைவியாக பெற்ற பிறகு அமித்ரஜித்து தர்மத்திற்கு உரிய மரியாதையுடன் மையல் புணர்ச்சியில் ஈடுபட்டார். அதனால் சிறந்த மகிழ்ச்சியை அடைந்தார். அழகான பெண்மணி ஒருமுறை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் இருந்த தனது கணவரிடம் கூறினார். அரசியார் கூறினார், அரசரே, நான் அபிஷ்ட திருதியை 3வது சந்திர நாள் அன்று ஒரு பெரிய விரதத்தை அனுஷ்டிக்கப் போகிறேன். அரசர் கூறினார், ராணியே, அபிஷ்ட திருதியை அன்று விரதம் எப்படி இருக்க வேண்டும் கூறுங்கள். அரசர் இப்படி கேட்டபோது அரசியார் விரதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அது தொடர்பான நடைமுறை விதிகளையும் விளக்கத் தொடங்கினார். அரசியார் கூறினார், முன்பு இந்த விரதத்தை தேவ முனிவர் நாரதர் லக்ஷ்மி தேவிக்கு விளக்கி உபதேசித்தார். சொர்க்க இன்பங்கள் மற்றும் முக்தி குறித்த அவளுடைய அனைத்து ஆசைகளும் அவளால் உணரப்பட்டன. மார்கசீர்ஷ மார்கழி மாதத்தின் 3ஆம் சந்திர நாளில் ஒரு கலசத்தில் குடம், பச்சை அரிசி, தானியங்கள் நிரப்பப்பட்ட ஒரு செப்பு பானை வைக்கப்பட வேண்டும். அது புதியதாகவும் விரிசல்கள் மற்றும் துளைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். பிளவு இல்லாத ஒரு புதிய துணி பானையை மூட வேண்டும். அது மிகவும் நுண்ணிய அமைப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும். சூரியனின் கதிர்களில் நன்றாக பூக்கும் ஒரு தாமரையை அதன் மீது மங்களத்திற்காக வைக்க வேண்டும். அதன் பெரிகார்ப் விதியில் 4 தங்க நாணயங்களால் ஆனது. சிவப்பு மாலைகள், ஆடைகள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டு இனிமையான நறுமணம் கொண்ட மலர்கள், கற்பூரம், கஸ்தூரி போன்றவற்றால் வணங்கப்பட வேண்டும். பக்தர் இரவில் விழித்திருக்க வேண்டும். பிராமணர்களால் ஏற்பாடு செய்யப்படும் பெரும் விழாக்கள். 1000 ஹோமங்களை மிகுந்த பக்தியுடன் செய்ய வேண்டும். சமீபத்தில் கன்று ஈன்ற மற்றும் நிரம்ப பால் கொடுக்கும் ஒரு பழுப்பு நிற பசுவை பரிசளிக்க வேண்டும். முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு பண பரிசுகளுடன் அதை சிறந்த ஆச்சாரியாரான ஆசிரியருக்கு வழங்க வேண்டும். அன்று தம்பதியினர் விரதம் இருக்க வேண்டும். 4வது சந்திர நாளில் காலையில் தம்பதியினர் தங்கள் புனித நீராடி புதிய ஆடைகளை அணிய வேண்டும். ஆரம்பத்தில் ஆச்சாரியாருக்கு ஆடைகள், ஆபரணங்கள், மாலைகள் மற்றும் பணப்பரிசுகளால் கௌரவிக்கப்படுகிறார்கள். பக்தர் மகிழ்ச்சியுடன் சிலையையும் அதனுடன் உள்ள பொருள்களையும் ஆச்சாரியாரிடம் கொடுக்க வேண்டும். பின்வரும் மந்திரத்தை ஓத வேண்டும். வித்யாதேவி, கல்வி தேவி, பிரபஞ்சத்தின் அமைப்பை அறிந்தவளே, பல்வேறு செயல்கள் செய்பவளே, நலனை ஏற்படுத்தும் ஒரு மகனை எனக்கு அருள்வாயாக.
இந்த சிறந்த விரதத்தால் மகிழ்ச்சி அடைந்த தேவியே, ஒரு மகனை எனக்கு தந்தருள்வாயாக. 1000 பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவளித்த பின்னர் பக்தர் தங்கள் உணவிற்கு பிறகு மீதமுள்ள உணவுடன் பரணத்தை, முறையான சடங்கு காலை உணவு உட்கொள்ள வேண்டும். பகவானே, இவ்வாறு விரதத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்கள் அனுமதியுடன் அதனை செய்ய விரும்புகிறேன். விரும்பிய பலனை பெற எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். சிறந்த மன்னர் மகிழ்ச்சி அடைந்த மனதுடன் வேண்டுகோளை கேட்டார். அவரது அனுமதியுடன் விரதம் நிறைவேற்றப்பட்டது. அவள் கர்ப்பமானாள். கர்ப்பிணி ராணியின் பக்தியில் மகிழ்ந்த கௌரி தேவியிடம் அவள் இவ்வாறு வேண்டுதல் வைத்தாள். மகாமாயா தேவியே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியின் ஒரு பாகத்திலிருந்து நேரடியாக பிறந்த ஒரு மகனை எனக்கு கொடுங்கள். அவர் பிறந்தவுடன் ஸ்வர்க்கத்திற்கு சென்று அங்கிருந்து திரும்புவார். அவர் சதாசிவனின் தீவிர பக்தராகவும் பூமி முழுவதும் பிரபலமானவராகவும் இருக்க வேண்டும். மார்பகங்களை உறிஞ்சாமல் கூட அவர் ஒரு 16 வயது அளவிற்கு ஒரு நொடியில் வளர வேண்டும். கௌரி தேவியே, எனக்கு அத்தகைய மகன் பிறக்க ஏதாவது வழி செய்யுங்கள். ராணியின் பக்தியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மிருதானி கௌரி தேவி அப்படியே ஆகட்டும் என்று கூறினாள். சரியான நேரத்தில் விண்மீன் கூட்டம் மூலமாக இருந்தபோது அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவள் அறையில் படுத்திருந்த போது கூட நலம் விரும்பிகளாக இருந்த அமைச்சர்கள் அவளிடம் கூறினார்கள், அரசியாரே, அரசரின் நலம் விரும்புகிறேன். தீய விண்மீனில் பிறந்த மகனை விட்டு விடுங்கள். அமைச்சர்களின் வார்த்தைகளை கேட்டதும் தனது கணவரை தெய்வமாக கருதி மிகவும் விவேகமுள்ள ராணி தனது மகனை கைவிட்டாள். ராணி செவிலியரை அழைத்து இவ்வாறு கூறினாள், பஞ்சமுத்ரா என்ற மகாபீடத்தில் பெரிய ஆலயத்தில் விகடா என்ற மாத்ரிகா தாய் தெய்வம் இருக்கிறாள். அன்புள்ள செவிலியே, உடலை அவள் முன் வைத்து இவ்வாறு கூறு, கௌரியால் அருளப்பட்ட இந்த குழந்தை தனது கணவரின் நன்மையை விரும்பும் ராணியால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அமைச்சர்களால் அவரை கைவிடுமாறு வற்புறுத்தப்பட்டது. ராணி கூறியதை கேட்டதும் பிறை நிலவின் பிரகாசம் கொண்ட குழந்தையை விகடாவின் முன் வைத்துவிட்டு இல்லம் திரும்பினாள். அந்த விகடா தேவி யோகினிகளை அழைத்து இந்த குழந்தையை விரைவில் தாய்மார்கள் குழுவிற்கு மாத்ருகணம் அங்கு அழைத்து சென்று குழந்தையை விடாமுயற்சியுடன் பாதுகாக்கவும் என்ற கட்டளையை அவர்களுக்கு தெரிவியுங்கள் என்று கூறினாள். விகடாவின் கட்டளைப்படி வழக்கமாக வானத்தில் பயணிக்கும் யோகினிகள் குழந்தையை விரைவாக எரியுடன் அழைத்து சென்றனர். அபிராமி மற்றும் பிற தாய்மார்கள் இருந்த இடத்திற்கு செல்லும் வழியில் யோகினிகள் குழு சூரியனின் மகிமை கொண்ட குழந்தையை தாய்மார்கள் முன் வைத்து விகடனின் விருப்பப்படி செய்தியை கூறினார்கள். பிராமணி, வைஷ்ணவி, ரௌத்ரி, வாராகி, நரசிம்ஹிகா, கௌமாரி, மாகேந்திரி, சாமுண்டா மற்றும் சண்டிகா ஆகிய தாய்மார்கள் விகடனால் அனுப்பப்பட்ட அழகான குழந்தையை கண்டனர். அவர்கள் உடனடியாக அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். மகனே, உன் பிரமுக்கியகன் தலைவன் யார்? தாய்மார்கள் இவ்வாறு கேட்டபோதும் அவர் எதுவும் கூறாததால் அவர்கள் யோகினி குழுவிடம், ஓ யோகினிகளே, இந்த குழந்தை ராஜ்யத்திற்கு ஏற்றவராக மாறும். அவர் சிறந்த அம்சங்களுடன் அரசத்தன்மையை காட்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளார். ஆசைகளை வழங்கும் பெரிய தெய்வமான பஞ்சமுத்திரை இருக்கும் இடத்திற்கு அவர் தாமதமின்றி அழைத்து செல்லப்பட வேண்டும். அவளுக்கு சேவை செய்வதன் மூலம் மனிதர்களின் ரட்சிப்பின் மகிமை வெகு தொலைவில் இருக்க முடியாது. அந்த பீடத்தை நாடுவதன் மூலம் 16 வயதுடைய இந்த குழந்தை ருத்ரனின் மகத்தான ஆசைகளால் பெரும் சித்தியை பெறும். மாத்ருக்களின் கட்டளைப்படி யோகினிகள் குழந்தையை தாய்மார்களிடமிருந்து பஞ்சமுத்திரைக்கு அருகில் விரைவாக அழைத்து சென்றனர். ஸ்வர்கலோகத்திலிருந்து இங்கு திரும்பிய குழந்தை அந்த பெரிய பீடத்தை அடைந்து புண்ணிய மகா காலவனத்தில் கடுமையான தவம் செய்தது. அவர் நிலையான மனதுடனும் புலன்களுடனும் மிகவும் கடுமையான தவம் செய்தார். அந்த இளவரசனின் அதிகப்படியான கடுமையான தவத்தால் தேவி உமாவின் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார். சங்கரர் ஒரு லிங்க வடிவில் அவர் முன் தோன்றி, இளவரசே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் விரும்பும் வரத்தை கேளுங்கள் என்று கூறினார். 7 பாதாளங்களையும் துளைத்து ஆசீர்வதிக்கும் நோக்கத்துடன் எழுந்த ஒளிரும் லிங்கத்தை அவர் முன் கண்டார். அவர் ஒரு மரக்கட்டை போல தரையில் விழுந்து வணங்கி, முந்தைய பிறவிகளில் மீண்டும் மீண்டும்
செய்ததன் காரணமாக ருத்ரனை தெய்வமாக கொண்டு அவர் நினைவு கூர்ந்தார். துர்ஜடியை புகழ்ந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது உடலில் முடிகள் எழுந்து நிற்க அது அவரது மகிழ்ச்சியை குறைக்கின்றது. அவர் ஒரு வரம் கேட்டார். மகாதேவா, தேவர்களின் தலைவரே, எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் இறைவன் எப்போதும் இங்கேயே இருந்து உலக வாழ்க்கையின் துன்பத்தை நீக்க வேண்டும். இந்த லிங்கத்தில் நிலை பெற்ற சாம்பு மூர்த்தியே, சாம்புவே, ஒரு பக்தன் விரும்புவதை வழங்குவீராக. பகவானே, கடவுளே, முத்திரைகள் மற்றும் மந்திரங்கள் இல்லாவிட்டாலும் இந்த லிங்கத்தின் பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எப்போதும் தம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுவே நான் தேடும் வரம். வரம் வேண்டி அவர் கேட்டதை கேட்ட லிங்க வடிவிலான இறைவன், வீரரே, மகாவிஷ்ணு பக்தரின் மகனான நீங்கள் கேட்டபடி நடக்கட்டும். வீரரே, அவந்தியில் உள்ள இந்த லிங்கம் உங்கள் பெயரால் வீரேஸ்வரர் என்று பெயரிடப்படும். அவந்தியில் பக்தர்களின் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். இங்கு செய்யப்படும் தான, ஹோம, ஜப, புகழ்ச்சி மற்றும் வழிபாடு போன்ற அனைத்தும் பக்தர்களுக்கு நித்திய நன்மை பயக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அனைத்து மன்னர்களும் அடைய இயலாத ஒரு பெரிய ராஜ்யத்தை நீங்கள் அடைவீர்கள். ஏராளமான இன்பங்களை அனுபவித்த பின்னர் இறுதியில் நீங்கள் சித்தியை அடைவீர்கள் என்று கூறினார். இவ்வாறு வீரேஸ்வர தேவரின் பாவங்களை அளிக்கும் சக்தி தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இனி நூபுரேஸ்வரரின் கதையினை கேளுங்கள். 46ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.